வாங்க வாங்க. என்ன தேவை? முக்கியமானது இந்த மஞ்சள் அட்டை. மறுபடியும் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். நிறைய விஷயம் அந்த சிஸ்டர் சொன்னாங்க. கையில் இப்படி தூக்கும் போதுலாம் அழுகுறாங்க. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எதை பற்றினா, பாப்பா பிறந்தப்போ வந்து பர்த்டே சேஜின்னு சொல்லிட்டு ஊசி போட்டிருக்கணுமா. அது ஊசி போட்டு பிறந்த 24 மணி நேரத்தில் போட்டிருக்கணுமா. மஞ்சள் கலர் அட்டை இருக்குல்ல, என்னோட தடுப்பூசி அட்டை, அதில் வந்து பின்னாடி சைடு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் ஜிஹெச் நர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதனால் போட்டிருக்காங்களா, ஏன்னா அட்டையில் எதுவுமே குறிக்கவும் இல்லை, அட்டை வாங்கவே இல்லை என்கிட்ட. சரி போட்டிருக்காங்களா. அப்புறம் வந்து என்னை வந்து ஒரு 3 நாள் கழித்து ஒரு செக்கப்புக்காக வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் என்னென்னு பார்த்துட்டு பாப்பாவுக்கு ஊசி போட்டிருக்காங்களான்னு கேட்டுட்டு, பிறந்தப்போ வந்து ஏதோ ஓபிவி ஏதோ ஊசி சொன்னாங்களே, அது அப்புறம் சொல்கிறேன் என்னென்ன ஊசின்னு. இப்போ டைம் ஆயிடுச்சு, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து மீட் பண்ணலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாய். ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இப்போ வண்டி எடுத்துகிட்டு டக்குன்னு போயிட்டு வரணும். ஏன்னா 11:30 வரைக்கும் தான் டைம் இருக்குது எங்களுக்கு. வாங்க வாங்க. ஒன்ஸ் எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் செக் பண்ணுவேன். என்ன தேவை? முக்கியமானது இந்த மஞ்சள் அட்டை, பேபியோட டீட்டெயில்ஸு, இது தடுப்பூசி அட்டை என்னோடது. 2 தான் முக்கியம். ஓகே இருக்கு. ஆமாம் ஆமாம், ஜோ அமைதியாக இருந்துரு. ஊசி வேற போடுவாங்க. ஊசி வேற போடுவாங்க. சும்மாவே நீ என்ன நைட்டு போனால் தூங்க விட மாட்டேங்கிற. ஜேசன் போட்டால் வேற குவாம்பியே. எனக்குதோ பின் விளைவுகள். ஆமாம், எங்கள் அம்மா வேற நேற்று நைட்டு அவன் வயிறு வலிக்க அழுகுறா. பசிக்குதுன்ட்டு என்ன தூங்க விடாம. ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். செக்கப்புக்கு என்னை வர சொல்லியிருக்காங்க. 3 நாள் கழித்து ஒரு ரொட்டீனுக்காக சும்மா வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் யாரை பார்க்கணுங்கிறதா தெரில. இப்போ தான் சிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அந்த ஊசி இப்போ போனால் போடுவாங்களா அப்படின்னு. அந்த ஊசி போடுறதுக்கு வந்து பாப்பாவோட வெயிட் வந்து 2.5 kg கிட்டே இருக்கணுமா. எவ்வளோ வெயிட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. 2,300 இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன். ஒருவேளை அதனால் கூட அவங்க 3 ஊசியும் ஒட்டுக்கா போடணும் அப்படிங்கிறதுனால அதனால் கூட ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் வந்து கடைசியாக பிசிஜி ஊசிங்கிறது குழந்த பிறந்து 24 மணி நேரத்தில் போடணுமா. பிசிஜி தான் நான் பார்த்துக்க கரெக்டாக சொல்லணும்ல, நோட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிஸ்டர் சொல்லும் போது. இந்த பிசிஜி மட்டும் வந்து பிறந்த 24 மணி நேரத்தில் போடுவாங்க. ஏன் போடலன்னு தெரில, நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கங்கிறத. அப்படியே வெயிட் கெயின் ஆனதுக்கப்புறம் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஜிஹெச்க்கு எழுதி தந்துடுங்க, நாங்கள் போட்டுக்கிறோன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடலாம். மறுபடியும் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு வர வழியில் ஒரு நல்ல ஒரு தூக்கம், எப்படி தூங்கணும்னு எனக்கே தெரில. உள்ள விடுவாங்க தானே, நம்ம இப்படி போகக்கூடாது, பேபிக்கு அப்படி போகணும்ல. அங்கே பார்த்து வந்துடலாமா? மாசமா இருக்கும் போது தான் அந்த டெஸ்ட் வந்துட்டு 10 நாளைக்கு முன்னாடி இடுப்பொலியில் படுத்து கிடந்த இந்த இடத்துல தான் மலரும் நினைவுகள். முன்னாடி ஓபி இருக்குல்ல, அந்த ஓபியில் வந்து பாப்பாவுக்கு பேர் வச்சுருந்தா பாப்பா பேரில் ஓபி சீட்டு போடணுமா. நம்ம தான் பேர் வைக்காததுனால அம்மா பேர் சொல்லி அதில் ஓபி சீட்டு போடணுமா. அம்மாவோட பேர் சொல்லி, என் பேர் சொல்லி பிறந்து இத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லி ஓபி சீட்டு போடணுமா. ஜோஜோக்கு ஊசி போட்டாச்சு, இப்போ அழுதுகிட்டே இருக்கா. லெஃப்ட் சைடில் வந்து போட்டாங்க அந்த ஊசி வந்து, அதுதான் அந்த வட்டமாக வரும்ல தடுப்பூசி, அந்த ஊசி. அம்மா நான் பிறந்தப்போ 24 ஹார்ஸில் ஊசி போடணும், அது போட்டாங்களா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அப்புறம் தடுப்பூசி அட்டையில் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தடுப்பூசி அட்டையில் எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிலருக்கு அது பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம்ல மெசேஜ், அந்த மெசேஜ்லேயே நீ போட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மெசேஜ் வருமா ஃபோன் நம்பருக்கு.
உனக்கு போய் சரி சாமி, ஹாஃப் அன் ஹவருக்கு ஊசி போட்டு 1/2 மணி நேரத்துக்கு பால் கொடுக்கக்கூடாதான். உனக்கு போய் டாக்டர் போய் இப்போ எனக்கு போயிட்டு ஒரு நார்மல் செக்கப் டாக்டரை பார்க்கணும். டாக்டர் பார்த்துட்டேன். டாக்டருக்கு மேலே இன்னொரு டாக்டர் வந்து பார்க்கணும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் இது மாதிரி ஸ்டிச்சிங் பிரிஞ்சிருச்சு, அது கொஞ்சம் பெயின் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆயில்மெண்ட் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். இருங்க நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் கேட்டு வர போயிருக்காங்க டாக்டர். ஜோஜோக்கு ஊசி போட்டாச்சு, காரும் வந்துருச்சு. ரெண்ட்டுக்கு தாங்க வந்தோம், எங்கள் காரெலாம் இல்லை. இப்போ வந்து வீட்டுக்கு போகிறோம். போகும்போது என்னென்ன ஜிஹெச்சில் சொன்னாங்கங்கிறத சொல்கிறேன். நிறைய விஷயம் அந்த சிஸ்டர் சொன்னாங்க. இப்படி ஃபீட் பண்ணோம், இது மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி சலுகை இருக்குன்னு சொன்னாங்க. நீ இப்படி இருக்கணும், மந்த்லி மாதம் செக் பண்ணணுன்னு சொன்னாங்க. என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி வந்து பால் காசு ஏறுமாமேன்னு சொல்லி கேட்டேன். அது வந்து நீ பெட்டில் இருக்கும் போது தான் 1500 சம்திங்லேயே அது ஏற மாட்டுக்கு. பெட்டில் இருக்கும் போதே ரிஜிஸ்டர் பண்ணிடணுமா. இன்னொன்று வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் குழந்த பிறந்த காசு ஏறும்ல, அதெல்லாம் நம்பூர் சிஸ்டர் தான் கையில் தான் இருக்கான். நம்பூர் சிஸ்டர் தான் இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்களாம். இன்னொன்று என்னென்னா, டெலிவரி ஆனதுக்கப்புறம் காப்பர்ட்டி போடுவாங்கள்ல, அதுக்கு 300 ஏறுமா. அதை என்னன்னு பார்த்துக்கோங்க. ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி அப்ளை பண்ணி வைங்க. அதுக்கு 300 ஏறுமா. அப்புறம் ஃபேமிலி பிளானிங் பண்ணால் அதுக்கு ஏறுமா அமௌண்ட்டு. வேற என்ன சொன்னாங்க? அப்புறம் பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா குழந்தை எந்திரிக்கலினாலும் இப்படிலாம் அடிச்சு விட்டு எழுப்பி விட்டு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணுமா, ஃபீடிங் பண்ணிகிட்டே இருக்கணுமா. இன்னொன்று வந்து பேபியை வந்து அப்பப்போ செக் பண்ணிட்டே இருக்கணுமா, ஆக்டிவாக இருக்கா என்னென்னு. 18,000 ஏறல சிஸ்டர் அப்படின்னா, அதெல்லாம் இப்போ எல்லாத்துக்கும் ஏறுதுமா, உங்கள் சிஸ்டர்கிட்ட போயிட்டு நீ கேட்டுகிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுதில் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்க. லிங்க்கில் தானே இருக்குது, பேங்க் புக்கோட என்னோடய ஆதார் கார்டு நம்பர் லிங்க்கில் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு. அப்போ உங்கள் சிஸ்டர்கிட்ட போய் கேளு, அவங்க கையில் தான் இருக்காமா அப்படின்னு அந்த சிஸ்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கார்பட்டி போட்டிருக்கனால இப்போ 10 நாளைக்கு ஒன்ஸ் போய் பார்க்கணுமா. அப்புறம் 3 மாதம் இப்போ போய் பார்க்கணுமா. அப்புறம் 3 மாதத்துக்கு ஒருக்கா. அப்புறம் அந்த 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா. அப்புறம் 1 வருஷத்துக்கு ஒருக்கா அதை செக் பண்ணிட்டே இருக்கணுமா. அதெல்லாம் கண்டிப்பாக நீ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நீ உங்கள் ஊர் ஜிஹெச்லேயே செக் பண்ணிகிட்டே இரு. இப்போ போய் செக் பண்ணு, அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் செக் பண்ணு. 6 மாதத்துலேயே வந்து தெரிஞ்சிருமா ஒரு சிலருக்கு செட் ஆகும், செட் ஆகாதுங்கிறதெல்லாம். அதனால் டீட்டெயிலாக என்னன்னு பார்த்துக்க, அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சிஸ்டர். அப்புறம் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு டாக்டர் பார்க்க போனோன்னா, எனக்கு சின்ன டாக்டர் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு குட்டி டாக்டர்கிட்ட இது மாதிரி சொன்னேன். ஸ்டிச்சிங்லாம் எனக்கு பிரிஞ்சிருச்சு, வலி எதுவும் இல்லை, ஆனால் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயில்மெண்ட் கொடுங்கன்னு தான் கேட்டேன். தப்பா? அதுக்கு போயிட்டு இன்னும் பெரிய டாக்டரை பாருங்கன்னு சொல்லிவிட்டாங்க. ஸ்டிச்சிங் வேற இல்லை, நான் எங்கள் ஊர் ஜிஹெச்லேயே பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லாமல் கொள்ள முடியான்ட்டேன். திரும்ப ஸ்டிச்சிங் போட்டாங்கன்னா அதுவே ஆறிட்டு வருது. அதனால நான் கொடுக்கணும்னு வந்துட்டேன். டாக்டருக்காக வெயிட் பண்ணேன், ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணேன், அவங்க வரல. அப்புறம் நானே ஜூட் விட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து தொண்டெல்லாம் கரகரன்னு கட்டுது ஒரு மாதிரி. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது இந்த கையெல்லாம் கொஞ்சம் பிடிக்குது, அப்படியே ஸ்டன்னாகி நின்றுது. அது எதனால், அதுக்கு என்ன ரீசனு, இன்னொன்று அது மாதிரி பண்ணால் என்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இது முக்கியமாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். உடனே இந்த கை வண்டியில் வரும்போது ஸ்டன்னாகி நின்றுச்சு. என் ஹஸ்பண்ட் போட்டு இப்படி நீ விட்டாங்க, அம்மா போட்டு இப்படி நீ விட்டாங்க. டாக்டர் வேறு மாதம் போய் பார்த்துட்டு வரணும். இந்த மாதம் 8ஆம் தேதி யூஸ் பண்ணால் அடுத்த மாதம் 8ஆம் தேதி 1 மாதம், அடுத்து வந்து 3 மாதம் கழிச்சு போய் பார்க்கணும். நார்மலாக விசிட் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்தாங்களா? அதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். இனிமேட்டுக்கலாம் ஏத்தாப்பூர் ஜிஹெச்கே போத்தல. எனக்கு அந்த காப்பரேட்டிவ் போட்டதுக்கு மட்டும் மந்த்லி போய் பார்க்கணும், அவ்வளோதான். நம்ம ஏத்தாப்பூர் ஜிஹெச் நர்ஸுக்கிட்ட வந்து இது மாதிரி எனக்கு குழந்தை பிறந்துருச்சுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுமா. அது காசு எழுதி போகிறதுக்கு அவங்க தான் பார்ப்பாங்களாம். 18,000 காசுக்கும் அவங்க தான் பார்ப்பாங்க. நீங்கள் கேளுங்க, ஏன் விட்றீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசணும்.
பால் காசுன்னு சொல்லிட்டு 1000 ரூபா என்னமோ ஏறுமா. அந்த பால் காசு வந்து சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன், இது மாதிரி காசு ஏறுதுன்னு. நான் வந்து மாடியில் இருக்கவங்களுக்குலாம் சொன்னனே அப்படின்னாங்க. நீ எங்கே இருந்த அப்படின்னாங்க. நான் அந்த 39 ஐசியூ ரூமில் இருந்தேன். அப்புறம் 39க்கு மாற்றினாங்க. கீழே நாங்கள் இருந்தது கிரவுண்ட் ஃப்ளோரு. அவங்க இருந்தது வந்து அவங்க சொன்னது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் 2வது மாடி 3வது மாடியிலலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். இது மாதிரி பால் காசு ஏறும், அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜெராக்ஸ் கொடுங்க. இது மாதிரி தடுப்பூசி போடுறது, குழந்தை பிறந்து 24 மணி நேரத்தில் தடுப்பூசி போடுறது எல்லாமே மாடியில் தானே. கீழெல்லாம் வந்து சொல்லவே இல்லை தானே 24 மணி நேரத்தில் தடுப்பூசி போடுறது. நம்ம கீழே இருந்தோம், ஏன்னு தெரியல. அவங்க கேட்குறதே அதான் கேட்குறாங்க, நார்மல் டெலிவரியா ஆப்ரேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நார்மல் தான் சொன்னேன். இது மாதிரி அமௌண்ட் எதுவும் ஏறல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. கீழே இருந்தோம் அப்படின்னா, நான் மேமாடிலாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தேன். தெரில. சேலம் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருக்கீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா பால் காசு ஏறும், காப்பர்ட்டி போட்டதுக்கு காசு ஏறும். இன்னொன்று என்னென்னா இது 2ம் ஏறும். குழந்தை பிறந்ததுக்கு வந்து நம்ம தடுப்பூசி அட்டை எங்கே போட்டோமோ அங்கே ஏறும். இதெல்லாம் மறக்காமல் பார்த்துக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்கெல்லாம் இந்த 3 விஷயத்தையும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, நம்மளே தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் போய் சாப்பிட்றேன். சிஸ்டர் வந்து பத்தியம் அது இதுன்னெலாம் இருக்காத, எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொன்னாங்க. அதனால்தான் எல்லாத்தையும் சாப்பிடுன்னு சொன்னாங்க. வெயிட் நல்லதும் சாப்பிடுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வெறும் இனிப்பாக சாப்பிட்றீங்களே. காரமாக இருந்துச்சு ரசம், அதனால இனிப்பு. நீங்கள் மட்டும் தான் சாப்பிட்றேன். இல்லை, ஜோஜோக்கு நெகட் வெட்டிட்டு இருக்காங்க, அப்பாவும் பெரியப்பாவும் சேர்ந்து. பெரியப்பா நாங்கள் எல்லாரும் வெளியே பேசிட்டு இருந்தோமா, பாப்பாவுக்கு நெயில் கட் பண்ணிட்டு இருந்தோமா. அத்தையும் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே அடுப்பில் சாப்பாடு வச்சுதே மறந்து போட்டாங்க. இதான் ஃப்ரைட் ரைஸு. ஃப்ரைட் ரைஸு போட்டு கொடுங்க. அடுப்பில் ஃப்ரை ஆயிடுச்சுல, இதுதான் ஒரிஜினல் ஃப்ரைட் ரைஸு. அங்கே அரிசியை நல்லா பொங்க விட்டுட்டு எங்கள் அத்தை திரும்ப அடுத்த டைமுக்கு ரெடி ஆகுறாங்க. பக்கெட்டு நிறையா இருக்கு அரிசி. ஜோஜோ காலையில் ஊசி போடும் போதுலாம் அந்த போடும் போது மட்டும்தான் அழுதாங்க. அதுக்கப்புறம் அழுகவே இல்லை. மதியம் லைட்டாக, அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கையில் இப்படி தூக்கும் போதுலாம் அழுகுறாங்க, பயங்கரமாக கத்துறோம். இப்போ நைட்டு தான் தெரியும் ஊசி போட்டதுக்கான ரியாக்ட் எப்படி இருக்குங்கிறது. எனக்கு தான் அங்கே போயிட்டு வந்து தொண்டை கட்டிச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு தொண்டை கட்டின மாதிரி ஆயிடுச்சு. வெயிலாம் நல்லா இதுக்கு முன்னே வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. சடனாக இந்த ஈவினிங் டைம் என்னன்னு தெரில, நேற்று இப்படி தான் கற்கள் கட்டி இருந்துச்சு. எல்லாம் பரபரப்பாக எடுத்து வச்சாங்க. திரும்ப இன்றைக்கும் அப்படி தான் கற்கள் கட்டின மாதிரி இருக்குது. எல்லாம் எடுத்து வைக்கணும். எனக்கு தேங்காய் புளியெலாம் காயுதுல்ல, போயிட்டு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் பண்ணோம். நான் போயிட்டு ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்கிறேன், ஓகேவா? அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வைக்கலாம். பாய். புளியல் வைக்கலாம் வா நம்ம.